Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது 1 Q&A தான். அதாவது ஒருத்தங்க கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चनக்கான full டீடைலையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चनா இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட்டா இருந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹாய் அப்படிங்கற சேனல்ல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ சில்வர் ப்ளே பட்டனுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கணுமா? ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும் இல்லையா? லைக் வந்து நம்ம வந்து ஒரு 1 lakh 2 lakh 3 lakh அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச்லாம் நம்ம கண்டிப்பா ரீச் பண்ணுவோம் ஒன் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் அது ரீச் பண்ணும்போது நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகலனாலும் இந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தருவாங்களா அப்படிங்கிற டவுட். ஸோ இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்னுடைய ஹெல்ப் சப்போர்ட்ல போய் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளியரா பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து போனதுக்கு அப்புறம் யூடியூப் கிரியேட்டர் அவார்ட்ஸ் இதனுடைய அஃபிஷியல் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுல மேஜரா எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாக்கு நம்ம வந்தோம்னா அதுல சில்வர், கோல்டு, அதுக்கடுத்து டைமண்ட், அதுக்கடுத்து ரெட் டைமண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோனை பொறுத்து அவார்ட்ஸும் இருக்கும். 4 டைப்பா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய சேனல் வந்து 6 மாசத்துல அப்லோட் பண்ணியிருக்கணும் ஒரு வீடியோவாது. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணி ஆக்டிவ்ல இருக்கணும் சேனல்ஸ் வந்து. அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் மாதிரி இஷ்யூ இருக்கக்கூடாது உங்களுடைய சேனல்ல. ரீசெண்டா வந்து அதே மாதிரி யூடியூப் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் நீங்க மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டரா இருந்தா அது வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்க கூடாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல, சஸ்பெண்ட் ஆயிருக்க கூடாது. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி அதுக்கடுத்து கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு வயலேஷனால சஸ்பெண்ட் ஆயிருக்க கூடாது. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆயிருக்க கூடாது. ஸோ உங்க அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆயிருக்க கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏமாத்துறது, அதுக்கடுத்து ஸ்பேம் பண்றது வந்து தவிர்த்திருக்கணும். அது எல்லாமே உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா அவங்க கொடுத்துருக்கக்கூடியது உங்களுடைய கண்டென்ட் வந்து ஓனா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும். அதுதான் அவங்க வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சில விஷயங்கள் எடிட்ஸ் எல்லாம் பண்ணி அது மாதிரி வந்து அதிகமாக வந்து அதர்ஸ் கண்டென்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கடுத்து காப்பிரைட்டட் கண்டென்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய சேனல் ப்ளே பட்டனுக்கு எலிஜிபிள் கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கொஸ்டின் கேட்டவங்களுக்கான மேஜரான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பி எ மெம்பர் ஆஃப் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டு பி எலிஜிபிள் ஃபார் அன் அவார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு வந்து உங்களுடைய கண்டென்ட் ஓனா இருக்கணும், காப்பிரைட்டடான விஷயங்கள் உங்களுடைய வீடியோஸ்ல வந்து இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் மாதிரியான இஷ்யூஸ்லாம் உங்களுடைய சேனல்ல ரீசெண்டா வந்திருக்க கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது மானிட்டைசேஷனே எனேபிள் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு. லைக் நீங்க ஸ்டேட்டஸ் சேனல்ல இப்போ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும், எல்லாம் வேற ஏதாவது ஒரு காப்பிரைட்டடான சும்மா ஃபன்னுக்காக மேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் 100K இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன்லாம் ரீச் பண்ணாலும் ப்ளே பட்டன் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. மற்றபடி அவங்க சொல்லியிருக்கிற இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நீங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்க தேவையில்லை. நீங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கண்டென்ட் ஓனா இருந்தா போதும். நீங்க கரெக்டா தான் எல்லா விஷயங்களுமே பண்றீங்க. மானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கறதால அதை வந்து நீங்க அப்ளையும் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா வந்து ப்ளே பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கும் உண்டு. நீங்க ஒவ்வொரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணும்போதும் இந்த 1 lakh 1 million 10 million அதுக்கடுத்து 100 million இந்த மாதிரி சர்டன் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணும்போது கண்டிப்பா நீங்களும் எலிஜிபிளா இருப்பீங்க. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இல்லாம இருந்தாலும் கூட இந்த ஒரு ப்ளே பட்டன் அவார்ட்ஸ்க்கு. ஸோ இதான் கைஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இந்த கிரியேட்டர் அவார்ட் அப்படிங்கிறது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இல்லைனாலும் கிடைக்கும். பட் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா எல்லாத்தையுமே மஸ்ட் ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ இவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸா இருக்கட்டும், நிறைய டியூட்டோரியல்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ண மேக்ஸிமம் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.